தாலி அதே தேதியில அவனும் தாலி கைட்டான். அவன் ஒரு நாள் முன்னாடி கேட்டான். அவன் கொண்டாட்டினவனும் அவனே இல்ல முன்னாடி ஊரா போய் ஆட்டால தானே பாரு. ஆமா அங்க வகை வகையா சாப்பாடுலாம் அவனுக்கு வாங்கி வாங்கி ஆக்கி ஆக்கி கொட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. மிளகாக்குதா, உப்புக்குதா, அரிசிக்குதா, பருப்புக்குதா, எல்லாம் எங்கடா இருக்குது அப்படின்னு எனக்கு கேக்குறாங்க மொண்டாட்டி. என்ன பண்ண கோவம் வந்துச்சு. 2 அடி அடிச்சேன் அவளை. ஐயோ எத்தேன் அக்காலத்துல வச்சேன். அக்கல்ல வச்சேன். நேரா சந்தைக்கு போறேன்பா. சந்தைக்கு போய் ஐயா அந்த சந்தை முதலே போய் பார்த்தா ஒரு பாட்டி வகாதுன்னு அதிகமா வித்துனுக்குறாங்க. உருளை கை காட்டுங்குது. பாட்டி எப்படி உருளைன்னு கேட்டேன். அந்த உருளைக்காய்ங்க உருளைன்னா எப்படி அந்த பாட்டி என்ன இருந்துச்சு. காலையிலே உதிக்கக்கூடியது. ஆமா ஆதித்தன் என்றால் தெரியுமா? தெரியுமே மகாராஜா. ஆமா டிவில ஓடுது பாரு ஆதித்தா சேனல். ஆமா அதுதான் ஆதித்தா. பரிதி என்றால் தெரியுமா? பரிதி தெரியாது. சூரியன்னா தெரியுமா? தெரியுமே. எப்போ ஓய்தி வந்தா வந்து பாரு சூரியன். நான் ஜாதி போறேன். காவலன் சூரிய குமாரன் அனேதான் காலையிலே கதிரவன் அருளால் பிறந்தவன். சொல்றது தப்பு. ஒரே ஜாதிக்கு போறது எனக்கு தெரியாது. இல்ல நீ சொன்னாலும் சொல்லலாம். நான் 2 பேர் எங்க அம்மா வேற எங்க அப்பா. இப்படி அந்த காலையில உதிக்கக்கூடிய சூரியன் அருளால் பிறந்தவன். தேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்த கண்ண மகாராஜன். அங்கு தேசத்தை ஆளக்கூடிய கர்ண மகாராஜா கர்ணம் உழுந்து போயிருக்குது. கர்ணம் போறது அதெல்லாம் அங்க கர்ணம் போறது இல்ல. சரியா பேச மாதிரி. சரி வை அதை வச்சுக்கலாம். காவலன் அதிக பலம் படைத்தவன். ஆமா அங்கு தேசத்தை ஆளக்கூடிய கர்ண மகாராஜன். எப்படி வர்றேன்? எப்படி மகாராஜா? அது மட்டுமல்ல எப்படி மகாராஜா?
ஓடி சென்று அவன் வாய்ப்படியை கட்டிவிட்டு ஆமா கட்டிவிட்டு விழாமல் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ஒரு அந்தனர் வந்து மூச்சு ஆழ்த்தமா மகாராஜா வாடா கல்யாணிப்பியா நண்பன் அவருடைய செல்வமோ துரியோதனுடையது. யார் வந்து கேட்டாலும் சரி ஒரு அந்தனர் விறகு இல்லாமல் ஓடி வந்தார். என் மகனுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், விறகு இல்லாமல் திருமணம் தடைபடுகிறது என்று கேட்டார். துரியோதனன் காவலாளிகளை அழைத்தார். கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். மழை விடாமல் செய்து கொண்டு இருக்கிறேன், விறகு கொண்டு வர முடியவில்லை. உடனே என்ன செய்தால் தெரியுமா? மழை விட்டால் விறகு கொடுக்கிறேன் சொல்லி அனுப்பிட்டான். உடனே கர்ணன் அரண்மனை எங்கே உடனே இங்கிடம் வந்தார் அந்த அந்தனர். என் மகனுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், திருமணம் தடைபடுகிறது வேண்டும் என்று கேட்டார். எதுவும் யோசிக்கவில்லை. வண்டியில ஏற்றினேன். 7 வண்டியில ஏற்றணும். எந்த வழியா போகுது? ராஜவீதி, கோபுர வீதி, வீதி, வீதி வழியாக செல்கிறது. துரியோதனன் செல்வத்தை படைத்து விட்டோமே தவிர அதை கொடுப்பதற்கு நமக்கு தகுதி அல்ல, நம் அண்ணன் கண்ணனுக்கு மட்டும்தான் என்று சொல்லி அண்ணன் போய் அவுத்து வந்து அன்று முதல் இன்று வரை சொல்பவர்க்கும் கூறும் சமையாதிபதிக்கும் இருப்பவர்க்கும் இனந்தோதமக்கும் அறிந்தோதமக்கும் இரவி மகன் அறியதாகும் அளிக்கின்றார். வல்லார் வல்ல கலைஞர் மறைநூலோர் நம்மை போல் அறிஞர் கலைஞர் இப்படி யார் வந்து கேட்டாலும் சரி இல்லை என்று சொல்லப்போது இருக்கிறவனே வந்து கேட்டாக்கு கேட்ட பொருள் அப்படி படித்து வந்து அது மட்டுமல்ல, ஒரு நாள் பொற்கிண்ணத்திலே எண்ணெய் தேய்த்து கொண்டு இருக்கிறது. எந்த கை இருக்குது? இடது கை இருக்குது. தோட்டு கையில் தொட்டு எண்ணெய் தேய்ச்சிங்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் வந்தான். அரிசி எனக்கு கை நேட்டணும். அப்படியே அந்த அந்த கிணத்தை அப்படியே அந்த பொற்கிணத்தை அப்படியே கொடுத்து அருகிலே இருந்த தெரிவித்தார். அரைச்சே கொடுப்பது என்று ஆகிவிட்டது. அதை வந்து கையில கொடுத்தா என்னன்னு கேட்டான். அப்பா இந்த கையில இருந்து இந்த கைக்கு வரங்காட்டி எம்மானம் ஆகிடுச்சு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதனால அப்படியே கொடுத்துட்டான். அப்படியே அப்பதான் அந்த பழமை உருவாச்சு. வலது கையில கொடுப்பது இடது கையாகியாது. அப்படி வாரி வாரி கொடுத்து வள்ளல் என்ற பெயர் எடுத்து வருகிறேன். மகாராஜா ஐயோ வந்த காலம் விட்டு நான் பந்த காலம் பிடிச்சிருக்கிறேன். மகாராஜா உங்க தம்பி மகாராஜா உங்களை வரும்படி கட்டளையிட்டார். அதனால் ஓட்டமா வந்தேன். போலாம்